ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான முறையில் ஹரியாலி சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் ஃப்ரைடு ஆனியன்ஸ் வச்சு பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி அதை சிக்கனில் ஊற வச்சு ஒரு அருமையான முறையில் எப்படி குக் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, கொத்தமல்லி 1 கப், புதினா 1 கப், பச்சை மிளகாய் 2 - 3, மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 5 - 6, தயிர் 100 ml, இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன், ஃப்ரைடு ஆனியன்ஸ் 2 மீடியம் சைஸ். இப்போ நம்ம சிக்கனுக்கு தேவையான பேஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், ஃப்ரைடு ஆனியன்ஸ், முந்திரி பருப்பு, உப்பு, தயிர் சேர்த்து பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. சிக்கனில் இஞ்சி பூண்டு விழுது, அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 45 - 60 நிமிஷம் ஊற விடணும். அப்படி ஊறினாதான் மசாலா சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கி சிக்கன் நல்லா டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் சிக்கன் போட்டு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். காரம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க எக்ஸ்ட்ரா 1 or 2 பச்சை மிளகாய் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அடுத்து ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக விடும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி இதில் கரம் மசாலா, மல்லித்தூள், சீரகத்தூள் சேர்த்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் பெப்பர் பொடி சேர்த்து நம்ம நல்லா சுண்டி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணுவோம். ஹரியாலி சிக்கனோட பூரி, சப்பாத்தி, வெஜிடபிள் புலாவ், தேங்காய் பால் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஹரியாலி சிக்கன் மசாலாவில் நம்ம எந்த அளவுக்கு ஊற விடுறோமோ அந்த அளவுக்கு மசாலாவோட டேஸ்ட் சிக்கனில் நல்லா இறங்கி சிக்கன் நல்லா டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ ரொம்ப டேஸ்டான ஹரியாலி சிக்கன் ரெடி ஆயிருச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.